அண்ணன் செந்தமிழன் சீமான். தமிழன் என்கிற போது ஒரு திமிர்வும் நிமிர்வும் வந்தால் நீ உண்மையிலேயே தமிழன். குனிந்து கைகட்டி ஊழ கும்பிடு போட்டு வாழ்க ஒளிக கோஷம் போட்டாய் உன்னை தூக்கி சுடுகாட்டில் போட்டான். அரசியல் வரலாற்றில் வாழ்க ஒளிக கோஷம் இல்லாத ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தலைவன் வாழ்க, அவன் வாழ்க, இவன் வாழ்கள் இல்லை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்ற முழக்கத்தை முன்வைத்த படை நாம் தமிழர் என்பது கட்சி அல்ல. தமிழ் தேசிய மக்கள், அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்களின் உரிமை மீட்சிக்கு விடுதலைக்கு போராட வந்த மக்கள் இராணுவம் என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறார். இது ஒரு அரசு, இதுக்கு ஒரு ஆங்கம். இது இன்றைக்கு வரைக்கும் கனடாக்குள்ளே, அமெரிக்காக்குள்ளே உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் நுழைய முடியாதென்றால் காரணம் நான் அல்ல, அவர். இன்றைக்கு வரைக்கும் நடுக்கம். 16 ஆண்டுகளாய்விட்டது, இன்றும் அந்த பயம் போகல. உலகப் போரை நடத்தி நசுக்கினார்கள் இவர்கள்தான். இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள், காங்கிரஸ் கட்சி, அன்றைக்கு ஆட்சியில் இருந்த பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து நசுக்கினார்கள். ஒரு இனத்தை மட்டும் கொள்ளவில்லை, ஒரு பேரினத்தின் விடுதலை என்கிற புனித கனவையும் கொன்றுவிட்டது என் உடன் பிறந்தார்களே. அதுதான் பெருந்துயரம். உங்கள் மனச்சான்றை சொட்டு சொல்லுங்கள். நாம் மட்டும் இல்லை என்றால் இந்த சாவை பற்றி பேச ஒரு நாவு இருந்திருக்குமா இந்த நிலத்தில் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது தெரிகிறதா? உனக்கு தெரிகிறதா எதற்காக நாம் தமிழர் கட்சி என்பது இப்போது உனக்கு புரிகிறதா? நாமும் இல்லை என்றால் நாதியற்று போகுமடா இந்த இனம், நாதியற்று போகும். ஒருத்தம் கிடையாது. எப்படி கொன்று குவித்தார்கள் 2008 2009 அந்த காலகட்டத்திற்கு போய்ப்பார். இந்த காட்சியை உன்னால் பார்க்க முடியல. கண்ணால் பார்த்த மகன் நான் இருக்கேன். இந்த நிலத்தில் கடைசியாக இந்திய பெருநிலத்தில், தமிழக தாய் நிலத்தில் ஒரே ஒரு மகன், கடைசியாக என் தலைவனை சந்தித்து விட்ட மகன் நான் ஒருவன்தான் இருக்கிறேன். எவரும் கிடையாது. எனக்கும் என் தலைவனுக்கும் இடையே என்ன நடந்தது என்பது எங்கள் இருவருக்கும் தான் தெரியும். மிக முக்கியமான தளபதிகள் என் தலைவனை சந்தித்திருக்குமே மொழிய இந்த நிலத்திலிருந்து எவருமே கிடையாது. எனக்கு என்ன சொல்லப்பட்டது, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்தேன் என்பதை ஒரு நாள் என் கனவை வென்று கையை இறுக பிடித்து தூக்குற போது நான் சொல்லுவேன் என்ன நடந்தது, என்ன நடத்த வேண்டியிருந்தது, எதை நடத்தினேன் என்பதை காட்டுவேன். இறுதிக்கட்ட ஈழப்போரில் என்ன நடந்தது என்பது சிலருக்கு தெரியும். அதற்கு பின்னாடி பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரிலே விடுதலை புலிகளை வீழ்த்தினோம் என்று கோத்தபாயவும் ராஜபக்சேயும் அறிவித்தார்கள் என்றால் அது விடுதலை புலிகளுக்கும் சிங்களர்களுக்குமான போர் அல்ல, அது ஒரு உலகப் போர். உரிமைக்காக, விடுதலைக்காக உலகத்தை எதிர்த்து போர் புரிந்த மறவர்கள் நாம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நிமிர வேண்டும். விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொன்னவர்கள் இங்கிருந்த தலைவர்கள் தான். உலகத்திற்கு முன்பு விடுதலை புலிகளை கொன்றொழிக்க வேண்டும் என்று துடித்தவர்கள், தவித்தவர்கள் இங்கிருந்த ஆட்சியாளர்கள் தான். இதில் என்ன கொடுமை?
நம் இனத்தை கொன்று குவித்தவர்களுக்கே வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி அவர்களுக்கு வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அடிமையாக வாழ்கிற ஒரு இன மக்கள் உலக வரலாற்றில் உண்டென்றால் அது நாம் தான். போரை நடத்தியது யார்? ஒப்புக்கு சிங்களர்கள் கொன்றார்கள். நடத்தியது யார்? அன்றைய காங்கிரஸ் கட்சி, அதன் ஆட்சி. கூட நின்றது யார்? இன்றைய ஆட்சியாளர்கள் திமுக. போராடி நிறுத்த வேண்டிய உயரத்தில் இருந்தது யார்? அன்றைய அதிமுக. 2G அலைக்கற்றுக்காக ஒரு மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட கட்சி பாரதிய ஜனதா. பக்கத்தில் ஒரு தீவில் இத்தனை மக்களை கொன்று குவிக்கிறார்களே, அவர்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த போரை தலையிட்டு நிப்பாட்டுங்கள் என்று பேசாது இருந்த கட்சி பாரதிய ஜனதா. இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இவன் 4 பேருமே தமிழ் பேரினத்தின் பகைவர்கள், எதிரிகள் என்பதை நீ புரிந்து கொள்ள. இந்த திராவிட இந்திய குப்பைகளை பொசுக்கி தள்ளுவோம். சிவசங்கர மேனன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே அன்றைக்கு இறுதிக்கட்ட போரிலே அமெரிக்கா தலையிட்டு பிரபாகரன், பொட்டம்மான் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர முயற்சி செய்தது. அன்றைய இந்திய ஆட்சியாளர்களும் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் தலைவர்களும் அதை விரும்பவில்லை. பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும், இடையூறாக இருக்கும் என்று கருதினார்கள். அதனால் அந்த போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று எழுதியது இன்றும் இருக்கிறது. இவர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள் என்பதை நீ உணர்ந்து பார்க்க வேண்டும். இறுதிக்கட்ட போரிலே கொத்து கொத்தாக நாம் செத்து விழுந்து கொண்டிருந்த நாளிலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பலியிட்ட தலைவன் இந்த பக்கத்திலே. அறிவார்ந்த பெருமக்களே, பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு டெல்லியிலே முகாமிட்டிருந்த தலைவர்கள் பிறந்த நாளை ஓராண்டு, 100 ஆண்டு பிறந்த நாளை ஓராண்டு கொண்டாடுகிறார்கள் உன் நிலத்திலே. ஞாபகம் வச்சுக்க. நீ ராஜசேகர் ரெட்டி யார்? காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக என்ன சம்பந்தம்? காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தித்தான் திமுக பதவிக்கே வந்தது. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியின் ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் ராஜசேகர் ரெட்டி. அவர் இறந்து விட்டார். அந்த நேரத்தில் ஈழத்திலும் போர், நாமும் செத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இறந்து விட்டார் என்பதற்கு அரசு பொது விடுமுறை விட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள். ராஜசேகர் ரெட்டிக்கு இங்கே இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தெய்வ திருமகன் நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில்? நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில்? செக்கிழுத்த செம்மல் செத்ததுக்கு உண்டா? இந்த மண்ணில் இருந்த மகத்தான பெருமக்கள் எந்த தலைவர், உங்களுடைய கட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா செத்ததுக்காவது விடுமுறை உண்டா? பிறகு எதற்காக ராஜசேகர் ரெட்டிக்கு விடுமுறை விட்டால் அந்த கட்சியின் தலைமை அம்மையார் சோனியா காந்தி மகிழ்வார். அரை கம்பத்தில் எந்த காங்கிரஸ் கொடியை இறக்கி திமுக கொடி ஏறியதோ அதே காங்கிரஸ் கட்சிக்காக அரைக்கம்பத்தில் திமுக கொடி இறங்கி பறந்தது வரலாறு. ராஜசேகர் ரெட்டி மரணத்திற்கு உன் இனம் மொத்தமும் செத்து போனது. உன் இனத்தில் அரிதினும் அரிதாக 1000 ஆண்டுகளாக வாராது வந்த மாமணியாக வந்த மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் செத்து போனான் என்று நாடும் ஏடும் பதிவு செய்கிறது. உன் இனம் செத்து போனது, உன் நாடு அழிந்து போனது, உன் நாடு சுடுகாடாய் போனது, கரும்புகை சூழ்ந்து எழுகிறது, உலகம் உறைந்து கிடக்கிறது. தமிழ் பேரினம் ஒவ்வொரு வீட்டிலும் இழவு விழுந்தது போல உக்கி குறுகி அப்படியே நிற்கிறது. கண்ணீர் சிந்தி கையை பிசைந்து கொண்டு தவிக்கிறது. இதே நாள் மே 18 போர் முற்றிற்று என்று முடித்தான் ராஜபக்சே. இந்த துயரத்தை இத்தனை ஆண்டுகளாக தனக்கு வாக்கு செலுத்தி தன்னையும்
தன் குடும்பத்தையும் வசதியாக வாழவும் ஆளவும் வைத்த மான தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த நாளை விடுமுறை நாளாக, ஒரு துயர நாளாக, தமிழின மக்களின் துயர நாள் என்று அறிவித்து விடுமுறை விட முடியாதா? அரைக்கம்பத்தில் கொடிக்கம்பத்தை பறக்க விட்டிருக்க முடியாதா? ஏன் இந்த மண்ணில் எந்த கட்சியடா செய்தது? எந்த கட்சி செய்தது? என்ன கட்சி? விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள். சரி, மாவீர தினத்திற்கு நீ வணக்கம் செலுத்தவில்லை. செத்து கரிக்கட்டையாக நின்ற இங்கே கதறி சிதறி கிடந்த என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? இந்த இன மக்கள் செத்தார்களே, அவர்களின் துயரம் சோய்ந்த இந்த மே 18வது நாளில் ஒரு வருத்த செய்தியை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதிவு செய்தது உண்டா? இல்லை ஐயா எதிர்க்கட்சி தலைவர்? தமிழன் வாக்கை வாங்கி வயிறு வளர்த்து பிழைக்கிற இவர்கள் உன்னுடைய 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 உணர்வுக்கு ஒரு மதிப்பு இருக்காடா இந்த நாட்டில்? பாரதிய ஜனதா விடுற, காங்கிரஸ் விடுற, இந்த மண்ணுக்கென்று தொடங்கப்பட்ட கட்சிகள் உனக்காக நின்று இருக்கிறதா? சொல்லு. உன்னை சுதந்திரமா இந்த கூட்டத்தையாவது நடத்த விட்டு இருக்கிறதா? சொல்றா. இத்தனை நாள் இல்லாத இன்னைக்கு போய் மாநகராட்சி நடத்துகிற பொருட்காட்சியில் கலை பண்பாட்டு நிகழ்ச்சின்னு ஆட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன வருது? தனியார் முதலாளி நடத்துகிற நிகழ்ச்சி பணம் வாங்கி கொண்டுதான் உள்ளே அனுப்புவான். இன்னைக்கு மட்டும் கட்டணம் இலவசம் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது? ஏன் வருது? முன்னாடி நிற்பவன் பிரபாகரன் மகன் என்பதால் வருகிறது. என்னது கேட்க நாதி கிடையாது. ஏன் இந்த கட்சிகள் இதற்கு வணக்கம் செலுத்தலை, ஒரு அறிக்கை விடலை? ஏன் விடுவதில்லை? ஏன்? இதில் அவர்களுக்கு அரசியல் இல்லை, அரசியல் இல்லை, இதில் வாக்கு இல்லை என்று கருதுகிறார்கள். அதனால்தான் சிக்கலின் உடன் பிறந்தானே, இதை பேசாது போனால் நாம் வெல்ல முடியாது என்கிற நிலையை உருவாக்காத வரை இவர்கள் பேச மாட்டார்கள். இவர்கள் பேசாததால் இந்திய நாட்டை, இந்திய துணைக்கண்டத்தை ஆள்கிற காங்கிரஸ் பிஜேபிக்கு வசதியாக போய்விட்டது. வாயை திறக்க மாட்டார்கள், தேவையில்லை. இப்போது தெரிகிறதா ஏன் நாம் வென்றாக வேண்டும் என்கிற தேவை? நாம் தமிழர் கட்சி ஏன் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற அவசியம் புரிகிறதா? உன் உடன் பிறந்தவன் வந்து அந்த அதிகார நாற்காலியில் உட்கார்ந்தால் இப்படி பேசாது நீ கடத்தி விட்டு போக முடியுமா? என் இனப்படுகொலையை நீ மறைத்து மூடிவிட்டு சென்று விட முடியுமா? உலக மாந்தரில் ஒருவன் கூட இது இனப்படுகொலை, ஜெனோசைடு என்று சொல்ல தயங்குகிறான். ஏன்? இந்திய நாட்டில் எந்த ஒரு மகனும் இது படுகொலை, இனப்படுகொலை என்று பேச பயப்படுகிறான். ஏன்? செத்தவன் முழுக்க தமிழன், கொன்றவன் முழுக்க சிங்களன். தன் இராணுவ வலிமையை வைத்து தன் மக்களை, தமிழின மக்களை கொன்று குவித்தான். அப்போது இனப்படுகொலை தானே. அங்கொன்றும் இன்றும் ஒன்றுமாக தமிழர்களை சிங்களர்கள் கொள்ளுகிற காலத்திலே இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அங்கு நடப்பது இனப்படுகொலை என்று பதிவு செய்த பெருமகள் அம்மையார் இந்திரா காந்தி. என் மொத்தமினமும் செத்து விழுந்ததற்கு இனப்படுகொலை என்றே ஏற்கவில்லையே, போர்க்குற்றம் என்ற நிலைப்பாட்டிலே நிற்கிறார்கள். நாங்கள் அந்த போரே குற்றம் என்ற நிலைப்பாட்டில் நிற்கிறோம். அந்த போர் குற்றத்திற்கு கூட ஒரு உரிய விசாரணை இதுவரை நடக்கவில்லையே. காரணம் என்ன? இந்தியா வாய் திறக்கவில்லை. சின்ன சின்ன நாடுகள், எனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நாடுகள் என் பக்கத்தில் நிற்கிறது. என் இனத்தின் பக்கத்தில், இனச்சாவின் பக்கத்தில் அனுதாபத்தோடு ஆரத்தழுவி நிற்கிறது. இங்கு வாழ்கிற 8 கோடி 10 கோடி தமிழ் மக்களினுடைய தாயகம் தமிழ்நாடு. 8 கோடி தமிழர்களின் தாய் நிலம் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, எல்லா மாநிலங்களிலும் பல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் பரவி வாழ்கிறோம். சாதிக்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில், சார்ந்த மதத்திற்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில்,
கும்பிடுகிற சாமிக்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில். ஆனால் முதலாக வரலாற்றில் தான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்காக இப்போதுதான் கூட தொடங்கி இருக்கிறான். இதுதான் வரலாற்றில் மாறுதல், இதுதான் புரட்சி, இதுதான் புரட்சி. பணம் இருந்தால் கூட்டம் வரும், பதவி இருந்தால் கூட்டம் வரும், இரண்டுமில்லாத கூட்டம் வரும் என்றால் இன உணர்வும் மான உணர்வும் இருந்தால் மட்டும்தான் கூட்டம் வரும். இதையெல்லாம் பேசினால் தான் தமிழர்கள், மான தமிழ் மக்கள் ஓட்டு போடுவார்கள், வாக்கு செலுத்துவார்கள் என்கிற நிலை உருவானால் நம்மை முந்திக் கொண்டு பேசுவார்கள். காரணம், இவர்களுக்கு தேவை வாக்குதான், நம்முடைய வாழ்க்கை அல்ல. இவர்களுக்கு தேவை ஓட்டுதான், நம்முடைய உணர்வோ உரிமையோ அல்ல, உயிரோ அல்ல. நீ நினைத்து பார், ஈழ தாயகத்தில் மே 18 இதே 2009ஆம் ஆண்டு போர் முற்று பெற்று விட்டது, அவ்வளவுதான் தமிழன் என்று கொக்கரித்தார்கள். எவ்விடத்தே நாங்கள் வீழ்ந்தோம் என்று கருதினீர்களோ உலகத்தீரே அவ்விடத்தே நாங்கள் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காக அதே 2010 இதே நாளில் மே 18 சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி, சாதியும் மதமும் எங்கள் அடையாளங்கள் அல்ல என்ற உணர்வை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தோம். நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர் என்று அந்த நிலத்தில் இறக்கப்பட்ட புலிக்கொடியை இந்த நிலத்தில் ஏந்தி பிடித்தோம். பறக்க பறக்க உயர உயர ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம். பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் இம்மண்ணில் சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ் குடி என்ற முழக்கத்தை முன்வைத்து, இது விடுதலை புலிகளின் கொடி அல்ல, தமிழ் பேரினத்தின் பரம்பரை கொடி. கரிகால் பெருவள சோழனும் அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் ஏந்தி பிடித்த கொடி, நம் பாட்டனின் கொடி, நம் பரம்பரை கொடி. அதை திமிருடனும் துணிவுடனும் தூக்கி பிடி. 1.5 கோடி வட இந்தியன் இங்கே வந்து விட்டான். இந்தியை எதிர்க்கிறதுக்கு பெருமக்கள் நமக்காக பேசினார்கள். 500 ஆண்டுகளை தொடாத இந்தியை எல்லாம் படிபடி என்கிறான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உன் தாய்மொழியை விட்டு நீ வெளியேறி கொண்டிருக்கிறாய். என்ன செய்ய போகிறோம்? இந்தி படித்தால் வட இந்தியாவில் வேலை என்கிறார்கள். அப்ப எதற்காக 1.5 கோடி வட இந்தியன் என் நிலத்திற்கு வந்தான்? என் நிலத்திற்கு எதற்காக வந்தான்? வந்தவன் என்ன செய்கிறான்? குடும்ப அட்டை பெறுகிறான், வாக்குரிமை பெறுகிறான். இது எவ்வளவு பெரிய பேராபத்தை உண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதே நிலத்தில் கோயம்புத்தூர், திருப்பூரிலே இன்னும் சரியாக 10 ஆண்டுகளில் நாம் அடித்து விரட்டப்படுவோம். எழுதி வைத்துக்கொள். தமிழன் தொழிற்சாலையில் தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதே என்று வடவர்கள் போராடுகிறார்கள். நீ ஈரோட்டிலே பெருந்துறையில் எல்லாம் தமிழ் வேட்பாளர்கள் வெல்வது வாய்ப்பில்லை. இங்கேயே கோவை தெற்கிலே அம்மா வான்மதி சீனிவாசன் 20,000 வாக்கிலே வென்றிருக்கிறார்கள். அந்த 20,000 வாக்கும் வட இந்தியர்கள் வாக்கு. இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நீ இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக இது மாற்றப்படும். நீ அடித்து விரட்டப்படுவாய். ஈழத்தில் அடித்து விரட்டப்படும் போது ஏதிலியாக வந்து நிற்கவாவது இங்க ஒரு இடம் இருந்தது. ஆனால் இங்கிருந்து விரட்டப்பட்டால் நீ எங்கு செய்வாள் என்று, எங்கு செல்வாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணன் உயிரோடு இருக்கும் வரை ஒரு கொம்பனாதி கொம்பனும் இந்த நிலத்தில் இருந்து உன்னை தொட்டு விரட்ட முடியாது. விழித்துக் கொள்ள வேண்டும். விழிப்புற்று இரு. விழிப்புற்று இருப்பதே விடுதலையின், விழிப்புணர்வே விடுதலையின் முதற்படி என்கிறார் நம்முயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். உன் நிலத்தில் உனக்கு என்ன இருக்கிறது என்று யோசித்துப்பார். படிக்க கல்வி வைத்திருக்கிறாயா? இல்லை. குடிக்க தூய நீர் வைத்திருக்கிறாயா? இல்லை. பார்க்க சரியான மருத்துவம் வைத்திருக்கிறாயா? இல்லை. பயணிக்க பாதை இருக்கிறதா? இல்லை. படித்தால் வேலை இருக்கிறதா? இல்லை.
நீ சாப்பிடுகிற உணவு உணவுதானா அதுவாவது உனக்கு தெரியுமா? இல்லை. நீ நஞ்சை உண்டு கொண்டிருக்கிறாய், நஞ்சை உண்டு கொண்டிருக்கிறாய். நீர் என்று விஷத்தை அருந்திக் கொண்டிருக்கிறாய். காற்றென்று கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய். 100 மரணத்தில் 90 மரணம் புற்று. 3 வயது குழந்தைக்கு புற்று. காரணம், தாயின் பாலிலிருந்து வந்த தொற்று. தாய்ப்பால் எப்படி விஷமானது, அவள் உண்ட உணவு விஷமானது. யாருக்கு இதை பற்றி கவலை உண்டு? காடுகளை அழித்தால் நட்டு வளர்க்கலாம், நீரை உறிஞ்சி வித்தால் தேக்கி வைத்து விட்டு செத்து போகலாம். மணலை எப்படி உருவாக்குவாய்? இயற்கையின் அரும்பெரும் குடை, அதை எப்படி உருவாக்குவாய்? மழை இல்லாத நிலம், பாலைவனம். நீ படிக்கவில்லையா, கற்கவில்லையா? என்னத்தை படித்து கிழித்தாய்? உனக்கு மூளை என்ற உறுப்பு எதற்கு? மழை இல்லாத நிலம், பாலைவனம். மழை இல்லை என்றால் மழை பெற முடியாது என்கிற அறிவியல், உயிரியல், இயற்பியல், வேதியியல் உண்மை எதுவுமே தெரியாதா? தெரியாதா? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை எவன் கொடுத்தது என்ற கேள்வி ஏன் உனக்கு எழவில்லை? மலையை வெட்டி விற்கிறவன், குவாரி வைத்திருக்கிறான், செல்வந்தன், சமூக மதிப்புள்ளவன். மண்ணள்ளி வித்தவன் மாபெரும் பணக்காரன், சமூக மதிப்புள்ளவன். இதை தடுக்க போராடுகிற நீயும் நானும் குற்றவாளிகள். ஜாபர் அலியும் ஜாகிர் ஹுசேனும் கொல்லப்படுகிறார்கள் இந்த நாட்டிலே. எதை நோக்கி போகிறதடா இந்த நாடு? எதை நோக்கி போகிறது? சாராயத்தை அரசே விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கை பேசுவது போல ஒரு கேவலம் உலகத்தில் உண்டா? உண்டா? எங்கே போகிறது நாடு? இதை சரி செய்வதை தவிர வேறு என்ன சரியான அரசியல்? எது அரசியல்?